பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது உபாகமம் 31 அதிகாரம் 3 வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் உனங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போவாராம். காரணம், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை, பிசாசின் வல்லமைகளை, சூனியத்தின் வல்லமைகளை, மந்திரத்தின் வல்லமைகளை, எல்லா தீய வல்லமைகளை அழிப்பதற்காக கர்த்தர் முன்னே போகிறார். ஆனால் அது சொல்றாரு, உன்னுடைய ஊழியக்காரனாகிய யோசுவா உங்களுக்கு முன்னாடி போவான் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அருமை தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் தேவனையும் உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களையும் அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுடைய மனுஷன் நீ அசட்டை பண்ணக்கூடாது. பாருங்க, நல்ல தெளிவாக சொல்லியிருக்குது. கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போவாரா, உங்கள் சத்துருக்களை அழிப்பாரா. ஆனால் அதற்காக யோசுவா உனக்கு முன்னாடி போவான்னு சொல்றாரு. ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவாவின் மூலமாக தான் கிரியை செய்கிறார். தானாக அவர் நேராக அப்படியே எல்லாத்தையும் கிரியை செய்கிறது கிடையாது. அப்போ ஊழியக்காரனை கொண்டு தேவன் செய்கிறார் என்று அர்த்தம். இந்த காலை வேளையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போகிறார், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை அழிக்கிறார். உங்கள் ஊழியக்காரனுக்கு வார்த்தைக்கு செவி கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீ எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.